ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்தோம். ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா எடுத்தவொடனே வீட்டை இப்படி காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பெட்ரூம், மேலே இருக்கிற பெட்ரூம். எங்கள் வீட்டில் இன்னுமே பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணலைன்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருந்தனால இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்கல. இப்போதைக்கு வேணாம், அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தோம். இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கு பிறகு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ட்ராலியில் தான் வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. சரி, மேலே நம்ம ரூமுக்கு மட்டும் வார்ட்ரோப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் கட்டும்போதே இந்த மாதிரி திண்டு மாதிரி போட்டு கட்டிட்டாங்க எங்கள் கொத்தனார். ஸோ அது வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வார்ட்ரோப் பண்ணுறவங்க. அதனால் அதை உடச்சி எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் யாராச்சும் இப்போ வீடு கட்டிகிட்ருக்கீங்க இல்லை கட்ட போகிறீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அதை உடச்சி எடுக்க வேண்டியிருக்கு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த வார்ட்ரோப் வரணும் நாங்கள் நினைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த திண்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற எங்களோட பெட்ரூமுக்கு மட்டும்தான் வார்ட்ரோப் போட போகிறோம். கீழே எந்த வேலையுமே மற்ற எந்த ரூம்லையும் நாங்கள் போடலை. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக சித்தி வந்து புது வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டில் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டில் எப்படி பண்ணியிருக்காங்க, ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்க போயிருந்தோம். எல்லா ஒர்க்குமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க கேட்டது மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்து எனக்கு டிசைன்ஸும் அவங்க ஃபினிஷிங்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால அவங்கக்கிட்டேயே சொல்லி நம்ம வீட்டுக்கும் அவங்களே ரெடி பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க போயிருந்தோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம புது வீடாக இருக்குது, நம்ம இன்னும் குடி வரல அப்படின்னா எல்லா ஒர்க்குமே இங்கே வீட்டிலையே வச்சு பார்த்து நமக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் நாங்கள் குடி வந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பண்ணுறவங்க போது நிறைய தூசியாகும், வீடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இவங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த சைஸுக்கு வேணுங்கிறத நம்ம சொல்லிட்டோன்னா அந்த அளவு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மாடல் கேட்டுக்கிறாங்க, கஸ்டமைஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே ரெடிமேடாக அங்கேயே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஃபிட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதனால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், வீடெல்லாம் ரொம்ப தூசி ஆகாது. அதனால் இப்போ நம்ம வீட்டில் மேலே பெட்ரூமுக்கும் அவங்கக்கிட்டே தான் சொல்லியிருக்கு, அளவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் மாடலுமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கஸ்டமைஸ் பண்ணவும் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்த பிறகு அவங்க ஒர்க் பண்ணும்போது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இது சித்தி வீட்டில் பண்ண ஒர்க்கு, அது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் பண்ண ஒர்க்கு, வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது வந்து மாடிப்படிக்கு அடியில் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி பர்பஸ்க்கு எப்படி வேணும்னு கேட்குறோமோ அதே மாதிரியே செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க செஞ்ச காட்டு தான் இதுவுமே. 2 காட் வந்து அவங்கக்கிட்டேயே சேர்த்து செஞ்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமில், இது வந்து அதை விட சின்ன ரூமு. அதனால் சின்ன சைஸில் 2 வார்ட்ரோப் மட்டும். மேலே வந்து லாஃப்ட்டுமே நமக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. நம்ம எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறோமோ, இப்போ சீக்ரெட் லாக்கர் அந்த மாதிரிலாம் கூட வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி யூசேஜுக்கு எப்படி வேணும்னு கேட்குறோமோ அதே மாதிரியே செஞ்சு கொடுக்குறாங்க. காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவு ரீசனபிளாக இருந்தது. அதனால தான் நாங்களுமே சரி இப்போதைக்கு நம்ம ரூமுக்கு மட்டும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மொத்தமாக பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூமாக நம்ம எடுத்து பண்ணும்போது அப்பப்போ ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது ரொம்ப பெருசாக தெரியாது நமக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பிளானே இல்லை, சித்தி வீட்டில் பண்ணதை பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக சரி இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்தது இல்லையா, அதில் பொருட்காட்சி வைப்பாங்க. அதுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் எல்லாருமே. நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸை கூப்பிட்டு போனால் நான் மட்டும் தனியாக போக முடியாது, அத்தை மாமாலாம் வந்து அலைய முடியாது, அப்பானாலேயும் வர முடியாது. ஸோ யார் வருவாங்க கூட போகலாம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அத்தை மாமா சௌமிகா எல்லாம் போகிறதா சொன்னாங்க. ஸோ அவங்க கூட போயாச்சு. இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை தேடி வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கூட ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அவங்களோட சித்தி வந்து சென்னையில் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அவங்க கூடயே ஃபோன் பண்ணியும் பேசினோம். ரொம்ப நல்லாவே பேசினாங்க. அவங்களும் அருப்புக்கோட்டைக்கு வரும்போது மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது போகும்போது நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சி வந்து பேசுகிறதே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பொருட்காட்சினாலே ஷாப்பிங் தானே நம்மளுக்கும். அதுவும் 2 பொம்பளை பிள்ளைங்க கடைகளை பார்த்ததும் அம்மா இது வாங்கலாம் அது வாங்கலான்னு போனோம்.
ஃபஸ்ட்டு கடைக்கே போகணும், அங்கே தான் போயே ஆகணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போய் பார்க்கலாம்டா, வேறு ஏதாவது கடையில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு கடைக்கு வேணாம், அந்த கடையில் விலை கூட சொல்லுவாங்க, உள்ளே போய் விசாரித்து வாங்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம பிள்ளைங்க எங்கே சொன்னால் கேட்குறாங்க, அந்த ஃபஸ்ட்டு கடைக்கு தான் போகணும்னு இழுத்துட்டு போனாங்க. அங்கேயே முக்கால்வாசி பர்ச்சேஸை முடிச்சாச்சு. இனி இந்த பக்கம் போனோன்னா இன்னும் நிறைய கடைகள் இருக்குது, அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகாமல் ஆப்போசிட் சைட் போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம குட்டீஸ்க்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க அன்றைக்கி. ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணோம் தான். ஆனால் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சதில்லை. ஏன்னா குட்டீஸ் அப்பா கூட இருக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இங்கே எல்லாத்தையுமே விட்டுட்டு அங்கே போய் இருந்தது. இப்போது அப்பாவை விட்டுட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கோம். ஆனால் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கிறோம். ஏதாவது ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் இதுவும். நிறைய ராட்டினங்கள்லாம் பார்த்த உடனே குட்டீஸ் இங்கே போகலாம் அங்கே போகலாம், அதில் ஏறலாம் இதில் ஏறலான்னு ஒரே எக்ஸைட் ஆகிட்டாங்க. எந்த ராட்டினத்தில் ஏறுறதுன்னு பிளான் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக வழக்கம் போல் நம்ம போகிற ட்ராகனுக்கு தான் போயிருந்தோம். மற்ற குட்டி குட்டி ராட்டினம், இந்த ட்ரெயின் இந்த மாதிரி ராட்டினம்லாம் ஆல்ரெடி ஆஃப்ரிக்காலேயே நிறைய போயிருக்காங்க, அதெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்டினங்களில் தான் அவங்க போனதில்லை. ஸோ அதனால் அதில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சௌமிகா கூட ஆராதனா உட்காந்துருந்தா, என் கூட ஆர்த்திகா உட்காந்துருந்தா. ட்ராகனில் ஏறி இருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ராட்டினத்தில் போகிறது நம்மளுக்குமே ஒரு ஹாப்பி தான். ராட்டினத்தில் போகும்போது அந்த வளைவுகள் நெளிவுகள் வரும்போது எல்லாமே கத்துறது தான் நமக்கு சந்தோஷம். ஸோ நான் கத்தும்போது என்னம்மா கத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க குட்டீஸு. கத்துனா தான் கண்ணே ஜாலியாக இருக்கும், அதனால் நல்லா கத்திட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு கப்பன் சாசரி ஏறினோம். அதில் ஏறி உட்கார்ந்த பிறகு ஃபுல் வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டம், எல்லா ராட்டினமும் தெரிஞ்சது, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. குட்டீஸ் எதுக்குமே பயப்பட்ட மாதிரியே தெரியலை. அதில் ஏறலாம், பார்க்குறதுக்கு எல்லாமே அம்மா கப்பலில் ஏறலாம், ஜெயிண்ட் வீலில் ஏறலாம், அதில் ஏறலாம் இதில் ஏறலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாங்க அதெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஜெயிண்ட் வீலில் சுற்றும் போது மேலேருந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கப்பன் சாசரில் போகும்போது என்னாலே பேலன்ஸ் பண்ண முடியலை. ஃபோனெல்லாம் உள்ளே தூக்கி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஆருவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. அவள் ஃபேஸு பாருங்கள் எப்படி இருக்கான்னு. ஐயோ என்னம்மா இப்படி போகுது, குண்டக்க மண்டக்க சுற்றுது அப்படின்றது தான். அப்புறம் சௌமிகா சொன்னால், நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், அதான் பயம் தெரியாது அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே சுற்றிட்டு வந்தோம். ராட்டினம்லாம் ஏறி முடித்த பிறகு கடைசியாக வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. டெல்லி அப்பளம், அப்புறம் பானிபூரி, பொருட்காட்சினாலே டெல்லி அப்பளம் தான். அந்த பொருட்காட்சியில் தான் அந்த பெரிய அப்பளமே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு குட்டீஸ் பாப்கார்ன் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் மாமா பார்த்திங்கன்னா சோளா பூரி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் குட்டீஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும், மோமோஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வாங்கி எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரும்போது டைம் 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் ரொம்பவே டைம் சூப்பர் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த vlog இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.